வேர்க்கடலை ஒரு பிரபலமான உலகம் முழுவதும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தாங்க வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை நாங்கள் வீட்டிலேயே இதை விளைவிச்சோம். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம வீட்டில் வேர்க்கடலை செடி போட்டு அதுலேருந்து வேர்க்கடலை எடுத்து அதை சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, எல்லாமே நிலத்துல தானே வேர்க்கடலைலாம் போடுவாங்க. வீட்லலாம் யாரும் இது மாதிரி போட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினச்சி வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா? அது சும்மா அப்படி எடுத்து நட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே வந்தேன். அது இந்த மாதிரி சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இந்த ஒரு இடம் ஒன்று, இன்னொரு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போட்டிருக்கு. சரி, எப்படி தான் இருக்குது பார்க்கலாமே, வேர்க்கடலை வந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலான்ட்டு கொஞ்சம் தோண்டி பார்த்தேன். கொஞ்சம் மண் கெட்டித்தனம் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி சரி அந்த மண்ணெல்லாம் எடுத்து பார்த்தா உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேர்க்கடலை வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வேர்க்கடலை எவ்வளோ தான் வீட்டில் இருந்தாலும் நம்ம செடி வச்சு அதுலேருந்து வேர்க்கடலை வருது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை, ஒரு சந்தோஷம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி வேர்க்கடலையை போட்டு செடியாக செடி மூலம் நமக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை கிடைக்கும்போது அதில் கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. பச்சை வேர்க்கடலை இருந்தால் போதுங்க. அந்த வேர்க்கடலையை நம்ம விதைச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி செடி கிடைக்கும். அந்த செடியிலேருந்து நமக்கு வேர்க்கடலை கிடைக்கும். முதல்ல நான் ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேங்க. இப்போ நான் கொஞ்சம் இடத்துல தான் யூஸ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் இடம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதில் நிறைய போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் போட்டோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான நிலக்கடலை நமக்கு கிடச்சிரும் இல்லைங்களா? சரி, நிலக்கடலை சாப்பிட்றனால நமக்கு நல்ல சத்துக்கள்லாம் உண்டு. நிலக்கடலை தினந்தோறுமே சாப்பிட்லாம். ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்தானது, புரதச்சத்து அதில் நிறைய இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. அதனால் நிலக்கடலை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதனால் நமக்கு தேவையான வேர்க்கடலையை நாம் வீட்டிலையே பயிர் செய்துக்கலான்ட்டு ஒரு ஐடியா. இனி கொஞ்சம் நான் போட்டு இந்த மாதிரி நான் எடுத்துடுவேன். இது கொஞ்சம் ட்ரையல்ஸு தான் பார்த்தேன். இனி நான் தைரியமாக போட்டுருவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வேர்க்கடலை வந்திருக்கு. வேர் பாருங்கள் எப்படி இருக்குது. இது இன்னொரு இடங்க. இது அதுலேருந்து வேர்க்கடலையை இப்போ எத்தனை இருக்குதுன்னு இது ஒரு 10, 15 கூட சொல்லுங்கள். நம்ம வச்சு ஒரு வேர்க்கடலை வருதுன்னா ஒரு சந்தோஷம் தானேங்க. இப்போ அதிகப்படியாக நம்ம எப்படி போடலான்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. பாருங்கள் வேர்க்கடலை கொஞ்சம் பிஞ்சாகவும் இருக்குது, கொஞ்சம் முத்தலாக இருக்குது. ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ நல்லா இருந்ததுங்க வேர்க்கடலை. பேக்கெட்டாக வேர்க்கடலை இருந்தாலும் இந்த வேர்க்கடலை பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய சந்தோஷந்தாங்க. அது ஒன்று உடச்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இது வேற ஒரு இடங்க. இது பாருங்கள், இதுலேயும் வேர்க்கடலாம் இருந்திருக்கு. உள்ளே கொஞ்சம் பிஞ்சியாக வந்திருக்கு. அதனால் நான் ஃபுல்லாக தோண்டி எடுக்கல. முதல் செடி மாதிரி கொஞ்சம் மேலோட்டமாக எடுத்து வேர்க்கடலையை எடுத்துகிட்டு அதை அப்படியே பொறிச்சிட்டேன். ஏன்னா பிஞ்சு நிறைய இருக்கிறதுனால சரி மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று மட்டும் எடுத்து அப்படியே வேர்க்கடலையை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே புதைச்சிட்டேங்க. ஏன்னா மறுபடியும் வரும். ஏன்னா அதில் நிறைய பிஞ்சுகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே திடீர்னு ஒரு ஐடியா கிடச்சிது. சரி, இது எடுத்து போடக்கூடாது, அப்படியே தோண்டி அப்படியே நம்ம தோண்டி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. பாருங்கள் வேர்க்கடலை பார்த்தீங்களா? அந்த வேர்க்கடலையை தான் இப்போ எடுத்துகிட்டு அதிலேயே நான் நடப்போகிறேன். பாருங்கள் நல்ல முத்தம்லாம் எடுத்தது, மீதிலாம் சைடில் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. அந்த பிஞ்சு வேர்க்கடலைலாம் விட்டுட்டு மறுபடியும் அதில் நான் என்ன பண்ண போகிறேன், நடப்போகிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் வேர்க்கடலை. பாருங்கள் அதில் பாருங்கள் எவ்வளோ வேர்க்கடலை இருக்குது பாருங்கள். பூமி கீழேயும் கொஞ்சம் வேர்க்கடலை இருக்குது. எனக்கு வேர்க்கடலையை பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் தோண்டி எடுத்தால் அந்த வேர்லேயும் வேர்க்கடலை இருக்குது. அந்த கிளைகளையும் உள்ளே போய் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய வேர்க்கடலை பிஞ்சிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிஞ்சிலாம் இருக்குது. இதுலேயே நான் இது கொஞ்சம் முத்தணும். அதனால் மறுபடியும் அதை எடுத்து பூமியிலேயே நான் நட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு முறை யூஸ் பண்ணிக்கலாம். இது வேறொரு செடி பக்கத்துலேயே ஒரு 4, 5 செடிகள் இருக்குது. அதனால் நான் தோண்டாமல் மேலோட்டமாக அந்த வேர்க்கடலை மட்டும், முத்தன வேர்க்கடலை மட்டும் நான் எடுத்து தனியாக எடுத்து போட்டுட்டேன். இது ஒரு நல்ல ஐடியா தான். மொத்தமாக எடுக்கிறதோட மறுபடியும் வரத்துக்கு அப்போ தான் ஒரு சின்ன ஒரு மண்வலியாம் பாம்பு ஒன்று வந்ததுங்க. பாருங்கள், மண் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். கடிச்சிச்சுன்னா உடம்பெல்லாம் வீங்கிடும்.
இப்போ தாங்க விவசாயம் பற்றி நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க எவ்வளோ விவசாயத்தில் நல்ல பயிர்கள் இட்டு, எவ்வளோ பூச்சி பொட்டெல்லாம் ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு, அதை எடுத்துகிட்டு நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணி நமக்கு குடுக்குறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் இல்ல. ஆனா கஷ்டம் மட்டும் நெறைய இருக்கு. வீட்ல சும்மா ஒரு செடிய வச்சுக்கும்போது, அவ்வளோ ஒரு பூச்சி பொட்டுலாம் வருது. அது மீறி தான் நமக்கு இந்த ஒரு பொருளே நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் பாருங்க. அத தான் நான் யோசிக்கிறேன். சூப்பரா இருக்குங்க. விவசாயன்றது இப்போ தாங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. பாருங்க அந்த வேர்க்கடலைய மண்ணா இருக்கு. கொஞ்சம் கழுவி எடுத்திருக்கேன். பாருங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா முத்தந்தா இருக்குது பாருங்க. பார்க்கவே ஆசையா இருக்கு. ஒரு கைப்பிடிக்கு மேல வந்திருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் நெறைய விதைகள போட்டோம்னா, நமக்கு நெறைய வேர்க்கடலை செடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி ஒண்ணு கடிச்சு சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன் பாருங்க. நச்சுன்னு இருக்குது பாருங்க. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கு தெரியுங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை வேர்க்கடல இருந்தா, உங்க இடத்துல நிலம் இருந்ததுன்னா, நிலத்துல போட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் அந்த பயன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.